சட்டமன்றத்திற்கு அதிமுக எம்எல்ஏக்கள் இரண்டாவது நாளாக கருப்பு உடை அணிந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் சுப்புராமன் வழங்க கேட்கலாம். சுப்புராமன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். இன்று சட்டப்பேரவைக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வருகை தந்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுகவினுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கருப்பு சட்டை அணிந்து சட்டமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினமும் அவர்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டமன்றத்துக்கு வருகை தந்திருந்தார்கள். அதற்கு கூறிய காரணம் என்னவென்றால், சட்டமன்றத்தில் எங்களுக்கு, அதாவது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதே போல பேரவைத் தலைவரை கண்டிக்கும் வகையிலும் நாங்கள் இந்த கருப்பு சட்டை அணிந்து வந்திருப்பதாக நேற்றைக்கு கூறியிருந்தார்கள். அதற்காகவே இன்றும் இரண்டாவது நாளாக தாங்கள் அந்த கருப்பு சட்டை அணிந்து வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நேற்று குறிப்பாக கூட்டுறவுத்துறை மற்றும் உணவுத்துறை மீதான மானிய கோரிக்கை நடைபெற்றது. அப்பொழுது பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்றதை குறித்து பேசும்போது, அப்பொழுது கூட செல்லூர் ராஜு மற்றும் காமராஜ் உட்பட இருவரும் எழுந்து தங்களுக்கு பேச வாய்ப்பு வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அப்பொழுதும் அந்த பேரவைத் தலைவர் அவருடன் வாக்குவாதமானது ஏற்பட்டது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவரும் எங்களுக்கு, அதாவது பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் எங்களுக்கு தான் முதலில் நீங்கள் அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும், நாங்கள் பேசுவதற்கு நீங்கள் ஏன் அந்த வாய்ப்பை மறுக்கிறீர்கள், பிரதான எதிர்க்கட்சிக்கு வாய்ப்பு கொடுப்பது என்ன பிரச்சனை என்பது குறித்து நேற்று சபாநாயகருடன் அந்த ஒரு வாக்குவாதமானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமளியிலும் ஈடுபட்டார்கள். குறிப்பாக நேற்றைக்கு 2 முறை, அதாவது சட்டப்பேரவையிலிருந்து 2 முறை அவர்கள் வெளிநடப்பும் செய்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து இந்த சட்டப்பேரவைக்கு வந்திருக்கிறார்கள். இன்றும் அவர்கள் தாங்கள் பேசுவதற்கு அந்த வாய்ப்பை கேட்பதாக இருக்கும். விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன்.